ஹாய்கள வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்மட தனுஷ் நடிச்சு வெளியா இருக்கிற அசுரன் இல்ல ஓம். வெளியாக போற வெளியா போற ஓம் படத்தோடைய தனுஷன பார்த்தியா? தனுஷ் 28ஆம் தேதி பர்த்டே உனக்கு தெரியாதா? இன்றைக்கு பார்த்தியா? 28ஆம் தேதின்றீங்க. இன்றைக்கு தான் இன்றைக்கு இருக்குது. பர்த்டே. அப்ப பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு தனுஷோட பர்த்டேக்கு வந்து ஓம் படத்துலேருந்து ஒரு சிறப்பான பாடல் உங்களுக்கு தெரியும். சாய் அபேகர் மியூசிக் கண்டாலே கேட்டோன படிக்காது, கேட்டோன புரியாது, போக போக பிடிச்சு கொண்டே இருக்கும். அந்த லெவல்ல இருக்கு. இது வந்து என்ன சொல்றது? என்ன பாட்டுன்னு பேர் டைட்டில் போட்டுருக்காங்கன்னா, அலாக்கா லூவா. அலாக்கா லூவா. அலாக்கா லூவா அண்டு டைட்டில் இது தெரியல. சாயிட பாட்டுன்ற லிரிக்ஸ் தான் புரியும். இதுல வந்து பாட்டுன டைட்டிலே புரியல. அதான் வித்தியாசமா இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த அலாக்கா லூவா என்ற இது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நேரடியா போய் பாட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன கருப்புசாமியா? ஓ! ஷூவோட இருந்தவர் இறங்கியிருக்காரு. ஓ! ஃபங்கோட இறங்கியிருக்கிறார். ஓ! சாப்டர் 1. இது என்ன லாங்குவேஜ்? கேட்க நல்லா இருக்கு. அதுதான் பீட் நல்லா இருக்கு. தமிழ் வந்துட்டு. ஓ! தனுஷா பாரு. பழைய தனுஷ் அத. ஓ! மஜிலி சோவா. உடுக்கு மம்முட்டி. மம்முட்டியா? அவரை மிதக்கிறாரா அந்த படத்துல? ஏதோ கோயில் திருவிழால நடக்கிற பாட்டு. நல்லா இருக்கு பீட் என்ன? ம். ஓ! ஆ! ஓ! அரசியல். Politics. ஃபன் செமையா இருக்கு. ஓ! எதுக்கா பேசியா? ஓ! இந்த வீட் மாறுதா? இவர் டான்ஸ் என்னதான் பேர்? சாண்டி. சாண்டி. ஓ. ராஜ்குமார் பெரிய சாமி. 16/10/26. 10ஆம் மாசம் என்னடா 16 10ஆம் மாசம் அதுக்குள்ள ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சது. ஓ அவர் அட் டைம்ல 4 படம் அப்படி செய்யறாருப்பா. அது சரியாப்பா ரெக்கார்ட் போட்டா? சரி. போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ பாதி என்ன பாட்டு கேட்டாங்கன்னே ஞாபகம் இல்லை இருக்கு. அந்த அளவுக்கு லிரிக்ஸ் வேறு லெவலில்
ஆனா திரும்ப திரும்ப கேட்க தான் விளங்க. அதுல அந்த லிரிக்ஸ் ஃபுல்லாவே பொலிட்டிக்ஸா இருக்கப்ப. உங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு அது மக்களுக்கு கடைசியா வந்து கொஞ்சம் பிட் வருதா இல்ல, பாலிடிக்ஸ். இல்ல. முதல்ல ஸ்டார்ட்ல திரும்ப திரும்ப கேட்க தான் அந்த லிரிக்ஸே விளங்குது. அப்ப அதானப்பா கடைசியில வருது. அதுதான் அந்த இல்ல, இல்ல. அந்த எல்லாரையும் என்னது கேமராவ பார்த்து பாடுறாரு. அந்த என்னது சூப்பர் ஸ்டார் செய்த மாரி, தளபதி விஜய் செய்த மாரி, இப்ப தனுஷும் அந்த வரிசையில வாராரு. அந்த மக்கள பார்த்து பாடுறது. 31ல சிஎம்க்கு நானும் வாரேன்பான்ற மாதிரி இப்பவே ம். லிரிக்ஸ போட்டு கொஞ்சம் கட் அவுட் பண்ணிட்டு வாரேன். ஓகே. எப்படி இருந்தது இந்த பாட்டுண்டா, உண்மையாவே நிறைய நாள் கழிச்சு தனுஷ் வந்து ஒரு வித்தியாசம். ஷூ ம். போட்டு டான்ஸ் ஆடுறாரு. அதுதான் மற்றபடி அவரு செருப்பு தான் குடுத்துருப்பாங்க தொடர்ந்து அவர்ட்ட படங்கள்ல. நிறைய நாள் கழிச்சு ஒரு நைக் ஷூ, கொஞ்சம் பாடி வச்சு நைக் ஏன்னா ஷூ கொஞ்சம் போட்டிருக்காரு. வித்தியாசமா அவர்ட்ட 2வது லிங்காவ ஆ லிங்காவ 2வது பொடி அவர்ட்ட வந்து ஃபேஸ் மாதிரி நல்லா தான் இருக்கு. இந்த ஃபங் வச்சுக்க. இது வந்து வாத்தி லுக் மாரியும் இருக்கு. அப்படின்னு இருக்கு. ஆனா அதுல கொஞ்சம் பாடி கொஞ்சம் அதுக்கு ஸ்லிம்மா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பொடி இதா இருக்கு. இதுல கொஞ்சம் சிலமையா இருக்கு. இதுல வந்து அந்த பழைய தனுஷ் படிச்சு பார்த்தேன் ஏற அந்த குத்தெல்லாம் போடுற அந்த நாக்கம் அடிச்சு அதெல்லாம் நல்லா இருக்குது. உண்மையாவே இந்த பாட்டு வந்து சாயபைங்கிற பற்றி சொல்லணும்டா, இந்த பாட்டு வந்து அந்த போக போக வாய்ஸாலே இதுதான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாருமே போட்டு தள்ள போறாங்க. ம். எனர்ஜி எடுத்துட்டாரு. இருப்பாங்க. ஓ! அவர்ட்ட வாய்ஸ்ல ஒரு எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா? அவரம் ராஜ்குமார் பெரியசாமி. இது வந்து அமரன் எடுத்தவர். இப்ப வந்து ஒரு வித்தியாசமான படமா இருக்க போகுது. ஏன்டா அமரன் எடுத்தவர் அவர்ட்ட அந்த படம். இது இன்ட்ரோவே முதல்ல அந்த இன்ட்ரோ வீடியோவே வேற லெவல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது இருந்துச்சு. வண்டபார் பிலிம்ஸ் அதாவது தனுஷுண்ட புரொடக்ஷன் தான் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. அதால இந்த படம் ஆனா பெரிய படம், பெரிய பட்ஜெட்ன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய பட்ஜெட்னா ஓரளவு பெரிய படம். இத வந்து பெரிய பெரிய லெவல்ல நம்புறாங்க. எப்படி வருது இந்த படத்துல இந்த ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கு. எங்கட மம்முட்டி சார் வேற நடுவுல வாராரு. யார் வந்து என்ன பேர் சியாயா? சியா. சியாவா வாராரா தெரியல. சியா வாராரு என்ற மாரி ஒரு லிரிக்ஸ். அந்தோன அவர் வந்து நிக்கிறாரு. அது வந்து ஒரு எம்எல்ஏல அதான் ஒரு வேர்ட்ஸ் இப்பதான் ரிவீல் பண்ணிருக்காங்க. ஏன்னா மம்முட்டியோட லுக் ரிவீல் பண்ண போறோம்னு சொன்னாங்க. ரிவீல் பண்ணிட்டு இந்த பாட்டினூடாக ரிவீல் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த பாட்டு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கோ இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம். இதுல 100 கமெண்ட் பண்ணா உங்களுக்கு நான் வந்து என்ன செய்ய போறீங்க? 100 கமெண்ட் ரிப்ளை பண்ணுவேன்.